டெல்லியில தான் படிக்கும் காலத்துல பேருந்துல பயணம் செஞ்சபோது கண்ட இடத்துல தொட்டு ஆண்கள் வம்பிழுத்ததாக நடிகை டாப்ஸி தெரிவிச்சிருக்காங்க. பாலிவுட், டோலிவுட், கோலிவுட் படங்கள்ல நடிச்சு வர்றவங்க டாப்ஸி. அமிதாப் பச்சன், டாப்ஸி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற பிங்க் அப்படிங்கிற இந்தி படம் வெளியாகி அனைவரோட பாராட்டுகளையும் பெற்றிருக்கு. இந்த நிலையில டாப்ஸி ஈவ் டீசிங் பத்தி சொல்லும்போது, நான் டெல்லியில இருந்தபோது தினமும் ஈவ் டீசிங் நடந்திருக்கு. நான் 2 ஆண்டுகள் கல்லூரிக்கு அரசு பேருந்துல பயணம் செஞ்சேன். அதுக்கப்புறம் தான் 19 வயசுல கார் வாங்கினேன். நான் கார் வாங்குறதுக்கு முன்னாடி பேருந்துகள்ல தான் பயணம் செஞ்சேன். பேருந்துல ஆண்கள் கிண்டல் செய்யறதோட கண்ட இடங்கள் எல்லாம் என்னை தொட்டிருக்காங்க. டெல்லியில திருவிழா காலங்கள்ல கூட்டம் அதிகமாக இருக்கும் இடங்களுக்கு போகிறப்பெல்லாம் ஆண்கள் பெண்களை கண்ட இடங்கள்ல தொடுவாங்க. இது டெல்லியில வழக்கமான ஒண்ணு. இது எனக்கும் நடந்திருக்கு. அப்படி ஆண்கள் என்ன கண்ட இடங்கள்ல தொட்ட போது அதை எதிர்த்து கேள்வி கேட்காமலேயே என்னோட தவறு போல நினைச்சு ஓடி இருக்கேன். அங்கு போகாத, அந்த உடை அணியாத, அதை செய்யாத, இதை செய்யாத, இப்படி சொல்லியே வளர்த்துட்டாங்க என்னோட பெற்றோர்கள். இப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை பகிர்ந்திருக்காங்க டாப்ஸி. 5 பேர் தான் தட்டினீங்கல்ல, பார்த்தேன்டா. ஆனால் வந்துட்டு நான் பாகிஸ்தான் பார்டரில் ஒரு ஷூட்டிங்கில் இருந்தேன். த்ரிஷா இல்லை நயன்தாராலாம் அம்மா அப்பாவோட போனீங்கன்னா அம்மா அப்பா நம்மளை டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. இது கூட எங்கேயா ஷூட்லாம் பண்ணும்போது 15 வயசு பையன்லாம் தலை அப்படின்றான். எனக்குலாம் ஆச்சரியமா இருந்தது. என்னடா அண்ணா செம்மையா டபுள் மீன் சூப்பர் ஜோக். ஆனந்தி கூடியும் நிக்கி கல்யாணம் எதுவுமே சீனே அவ்வளோவா இல்லை. எல்லாமே ஃபுல்லாக ஹீரோக்கே கொடுத்துட்டார் டேரக்டர்.